நம்ம உலகம், நம்ம கடவுள், நம்ம பாரம்பரியம்னு இந்த கதையெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு பெயர் மட்டும் இருந்தது. அதுதான் அணுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் வரலாற்றுல பதிவான முதல் கடவுள். ஆனா மர்மம் என்னன்னா, அணுவுக்கு உருவம் எதுவுமே இல்ல. அது யாருக்கும் தெரியாது. 1000 கோயில்கள் இருக்கு, 1000 ஓவியங்கள் இருக்கு. ஆனா ஒரு படம் கூட இல்ல இந்த அணுவை பத்தி. யாராவது கடவுள் அணுவோட முகத்தை வரைய முயற்சி பண்ணினா கூட அந்த மனுஷன் மறைஞ்சு போயிடுவானா. சுமேரியர்களோட ஒரு பழமொழியும் இருக்கு. அணுவை முகம் காண்பவன் அவனோட நிழலோடும் காணாமல் போவான். அதாவது அணுவை பார்க்கணும், வரையணும் நினைச்சா கூட அவன் மட்டும் இல்ல, அவனோட நிழல் கூட சேர்ந்து காணாம போயிடும் அப்படின்னு. இது கதையா இல்ல உண்மையா? 1901 ஒரு ரிசர்ச்சர் ஈராக் மண்ணுல அணுவோட சிலைய பண்றேன்ட்டு முயற்சி பண்ணாரு. அடுத்த நாள் காலையில அவர் இருந்த டென்ட், அவரோட ஃபைல்ஸ், அவரோட ரிசர்ச் ஐட்டம்ஸ் எல்லாமே காணாம போயிடுச்சு. சிலர் சொன்னாங்க அது ஒரு சாபம்னு, சிலர் சொன்னாங்க இவர் வேற ஒரு இடத்துக்கு போர்ட்டல் மூலியமா போயிருக்காருன்னு. அதுக்கப்புறம் அவர் யாருமே பார்க்கல, அவர் எங்க போனாருன்னு தெரியல. இன்னும் சிலர் நம்புறாங்க அணு அப்படிங்கிறது ஒரு கடவுள் இல்ல, அது வந்துட்டு ஒரு யூனிவர்ஸ்ல போர்ட்டல் ஆகி நம்ம வேற பக்கம் போவோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்ணால பார்க்காம யாரு நம்புவாங்க சொல்லுங்க? சுமேரியர்கள் இன்னும் சொல்லுவாங்க வானம் ஏன் எப்போதும் திறந்திருக்கு தெரியுமா, அதுதான் ரகசியம், அவரோட கண் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேல பார்த்து ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் தான் அவரோட கண்ணு, அது யாராலையும் அவரை பார்க்க முடியாது, ஆனா அவரு நம்மள பாப்பாருன்னு அவங்க நம்பினாங்க. அதுதான் அணு, மறக்கப்பட்ட வான கடவுள். இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.